வணக்கம் அன்பான தமிழ் உறவுகளே. இன்றைக்கி ஒரு மனசங்கடமான செய்தி ஒன்று இருக்குது. என்னன்னாக்கா இன்றைக்கி காலையில் கொரியன் டைம் 9 மணி அளவில் ஒரு ஏர்க்ராஃப்ட் கிராஷ் ஆகிருக்கு. அதில் 179 பேர் இறந்துட்டாங்க, 2 பேர் மட்டும்தான் உயிர் படைச்சிருக்காங்க. இதனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்ச நேரத்தில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி அது என்ன ஃப்ளைட்டு, எங்கேருந்து கிளம்பிச்சோ அந்த தகவலை பார்ப்போம். இப்போ அது அந்த ஃப்ளைட்டு போயிங் 737-800 அந்த ரக ஃப்ளைட்டு. இது பெரிய ஃப்ளைட்டு, நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் ஃப்ளைட்டு, அமெரிக்காவில் செய்யப்பட்ட ஃப்ளைட்டு. என்னுடைய கம்பெனி போயிங். இப்போ இது கிளம்புன இடம் பார்த்திங்கன்னா பேங்காக்லேருந்து கிளம்பி முவான் அப்படின்ற ஒரு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்கு, சவுத் கொரியாவில் இருக்கிற இடத்துக்கு. போகும்போது அது ஃபுல்லு அதனுடைய டிரான்சிட் அந்த பாசேஜ் முடிச்சு போச்சு. கடைசி நேரம் இறங்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரக்கூடிய தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பறவைங்க அடிச்சிருக்கோம் ரியாக்டர்ன்றது ஒன்றும் கிடையாது. இந்த ஏரோப்ளைனில் பார்த்தீங்கன்னா 2 விங்ஸ்லேயும் 2 என்ஜின் இருக்கும் பாருங்கள், அதுதான் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. அதில் பட்டு அது மற்ற வேறு எக்யூப்மெண்ட்ஸை அது ஜாம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் அது ஆராய்ச்சியிலே தான் இருக்குது. இன்னும் அது சரியான தகவல், கான்க்ரீட்டான விஷயம் எதுவும் வரலை. இப்போதைக்கு 2 பிளாக் பாக்ஸ் எடுத்திருக்காங்க. அதையும் பிரேசில் அனுப்பிச்சு அதை அவங்க அதுக்கப்புறம் அதை பரிசீலனை பண்ணுவாங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா அங்கே தான் உங்களுக்கு தெரிய வரும் ஏன் பிரேசில் அனுப்புகிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா, இந்த ஏர்க்ராஃப்டை பிரேசிலில் தான் பண்ணியிருக்காங்க, அதனால் அங்கே அனுப்புகிறாங்க. அது இன்னும் முடிவால் ஆனதுக்கப்புறம் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இப்போ இந்த ஃப்ளைட்டு ஒருவேளை பறவை அடிச்சிருந்தனாக்கா இவ்வளோ பெரிய ஆக்சிடெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருந்த போதிலும், இப்போ நம்மளோட கேள்வி என்னன்னாக்கா, ஜென்ரலாக எல்லாருக்கும் வரக்கூடிய கேள்வி தான், லேண்டிங் கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வீல் அது இறங்கவே இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்ஷியலாக தான் இறங்கியிருக்குது அப்படின்றாங்க, பின்னாடி வீல் இறங்கவே இல்லை. இறங்கி இவங்க இதை கிராஷ் லேண்டிங் தான் பண்ணியிருக்காங்க இறங்காததால். ஏன்னா வேறு வழி கடை எப்படி தான் பண்ணி ஆகணும், ஒன்று தண்ணியில் பண்ணணும், இல்லாட்டி இங்கே பண்ணணும். இங்கே பண்ணும்போது ஸ்ட்ரெயிட்டாக நம்ம அந்த வீடியோஸில் பார்க்கும்போது உங்களுக்கு நார்மலாக ஜென்ரலாக பெரிய பெரிய நெட்ஸ் வச்சு தடுத்துருப்பாங்க. ஏன்னா ஃப்ளைட்டோட அந்த ஸ்பீடை குறைக்கிறதுக்காக அந்த மாதிரி ஏதோ இருந்த மாதிரி தெரியல. இவங்க கரெக்டான ஸ்பீடில் தான் இறங்கினாங்களா, இல்லை வெலாசிட்டிலேயே அந்த பதட்டத்திலேயே அப்படியே இப்போ லேண்ட் பண்ணிட்டாங்களா, அதெல்லாம் நமக்கு தெரியல. இதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கல் இன்வால்வ்டான ஒரு விஷயம். ஆனால் அவங்க போய் எதுலேயே மோதுறாங்க. இப்போ வரக்கூடிய தகவல்கள் என்னன்னாக்கா, பண்டில் போய் மோதிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பண்டுனாக்கா ஒரு மணல் மேடு, இல்லை மணல் இதில் செய்யப்பட்ட ஒரு பவுண்ட்ரி அந்த மாதிரி சொல்லலாம். ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய செய்திகள் என்ன சொல்லுதுன்னா, அங்கே ஒரு ட்ரெயின் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ஏன் அங்கே ட்ரெயின் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கும் நமக்கு இன்னும் இதெல்லாமே இப்போதைக்கு ஒரு கான்ஸ்பிரசி தியோரி மாதிரி தான். இது என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அனலைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கான்க்ரீட்டான சொல்யூஷன் நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நாளில் தான் தெரிய வரும்.